அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரை துதிக்கிற பொழுது எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தர் தப்புவிக்கிறாராம். ஆமே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகமே பொல்லாங்கு நிறைந்தது, இந்த உலகமே பொல்லாப்பு நிறைந்தது. ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் வாழத்தக்க தகுதி இல்லாதது இந்த உலகம். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உண்மையுள்ளவராய், உன்னதமானவராய், பரிசுத்த தேவனாய், ஜீவனுள்ள கர்த்தராய், பரலோகத்திற்கு வழியும் வாசலமாய் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாளில நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய முடியாத அளவுக்கு எத்தனையோ பொல்லாங்கு, எத்தனையோ தீங்கு, எத்தனையோ குறைகள் ஆண்டவருக்கு விரோதமாய் கடந்து வந்தது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கடந்து வந்தார்கள். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தத்தை சிந்தி பரலோகத்திற்கு வழியையும் வாசலையையும் ஏற்படுத்த, நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வந்ததினாலே நமக்காக அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் நமக்காக மரித்தார், பரலோகம் சென்றார், நம்மோடு கூட இருக்கிறார், நித்திய ஜீவனை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தான் நமக்கு முன்மாதிரி. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் உண்மையாய் வாழ விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி. ஆனால் அதற்கு வழிதான் என்னங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் சித்திரவதை படுகிற பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகள் உபத்திரவங்களையும் பாடுகளையும் பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது அதிலிருந்து தீர்வு தான் என்னங்க? அதுதான் வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:13, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவருடைய ஊழியர்கள் ஆகிய பவுலும் சிலாவும் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையை உத்தமமாய் வல்லமையாய் செய்து கொண்டிருக்கிறதான நாட்களிலே எத்தனை சித்திரவதைகளை அனுபவித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தின் உச்சகட்டமாகிய சிறைச்சாலையில தலகழாக தூங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25 சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமத்தை துதித்து அவர்கள் ஜெபித்தார்களாம். அதனுடைய முடிவு என்னங்க? சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததாம், இரும்பு தாழ்பாள்கள் முறிந்ததாம், இரும்பு கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டதாம். எனக்கு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்காக நீங்கள் உண்மையும் உத்தமமா ஜீவனம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாருமே உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் என்று சொல்லி நினைக்காதீங்க. எந்த இடத்துல பாராட்டத்தக்க கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல பாராட்டப்படுவீங்க. எந்த இடத்துல நெருக்கப்படுகிறதான சூழ்நிலைகள் வருகிறதோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கவலைப்படாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறாராம். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா எத்தனை பொல்லாதவர்களுடைய தீங்கு கடந்து வந்தாலும், உங்களுக்கு விரோதமா எத்தனை பொல்லாதவர்களுடைய திட்டங்கள் சதிகள் கடந்து வந்தாலும், ஆண்டவருடைய நாமத்தை துதியுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தீமையை அனுபவிக்கிற பொழுது, பொல்லாங்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கடந்து வருகிற பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை துதிப்பது தான். ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் வழிகளை திறப்பார், வாசல்களை திறப்பார், பொல்லாதவர்களின் கைக்கு கர்த்தர் தப்புவிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவார், பாதுகாப்பார். எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவார். பவுலும் சிலாவுக்கும் ஆண்டவர் செய்தது அதுதான். இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கையிலும் கட்டாயம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பொல்லாதவர்களின் கைக்கு உங்களை நீங்களாக்கி காத்துக் கொள்வார். கவலைப்படாதீங்க. துதியின் சத்தத்தை கேட்கிறவர் ஒருபோதும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய துதியின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் இறங்கி வந்து விடுதலை தருகிற தேவன், வழிகளை திறக்கிற தேவன், வாசல்களை திறக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எரேமியா 20:13 படி, தகப்பனே, இவர்களை பொல்லாதவர்களின் கைக்கு நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. எப்பேற்பட்ட சத்துருடைய பொல்லாங்கு இவர்களுக்கு விரோதமாய் வராதபடிக்கு ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலும் சிலாவும் தலைகளாக சிறைச்சாலையில தொங்குகிற பொழுது உம்மை துதித்து ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவரே, அந்த வேளையில எல்லா பொல்லாத மனுஷர்களுடைய தந்திரங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொண்டது போல இந்த கால வேளையில் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இவர்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்கதே போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவின் சதிகள் அழிக்கப்பட்டே போகட்டும். கர்த்தருடைய மனதிற்கும் அளவில்லாமல் இவர்கள் மேலே இறங்கி வருவதாக. உங்களுடைய கிருபின் பிரசனத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை இவர்கள் காண்பார்களாக. கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். மகிமை கனம் புதிய மக்கே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.